மற்றும் வாரிசு பட தோல்விக்கு பிறகு லியோ படத்தில் நடித்தார் தளபதி விஜய். தொடர்ந்து 2 படங்கள் தோல்வியடைந்ததால் லியோவை ரொம்பவே நம்பி இருந்தார். ஆனால் அந்த படமும் விமர்சன ரீதியாக அடி வாங்கியது. இதற்கிடையே வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பார் என்று லியோ படம் நடந்து கொண்டிருக்கும் போதே அறிவிப்பு வெளியானது. அதன்படி ஏஜஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. புதிய கீதை படத்திற்கு பிறகு தளபதி விஜய் நடிக்கும் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இப்படத்தில் தளபதி விஜயுடன் பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, மைக் மோகன், ஜெயராம், பிரேம்ஜி அமரன், வைபவ் என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. லியோ படம் சறுக்கலை சந்தித்ததால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் அடித்து விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என தளபதி விஜயும் அவரது ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். கண்டிப்பாக தங்களது நம்பிக்கை பொய்யாகாது என்பதே தளபதி விஜய் ரசிகர்களின் கருத்து. ஏனெனில் முதன்முறையாக வெங்கட் பிரபு தளபதி விஜயுடன் இணைகிறார். அவரது இயக்கம் என்றாலே படம் படு ஜாலியாக நகரும். தளபதி விஜய்க்கும் அந்த மாதிரியான ஜேர்னர் செட் ஆகும். அதனால் இந்த முறை மிஸ் ஆகாது என கூறுகின்றனர். அதேபோல் தல அஜித்துக்கு எப்படி மங்காத்தா படம் மூலம் தரமான சம்பவத்தை செய்தாரோ அதேபோல் இப்படத்தின் மூலமும் தளபதி விஜய் வைத்து தரமான சம்பவம் செய்வார் என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். இப்படத்திற்கு என்ன பெயர் வைக்கப்படும் என பலரும் ஆவலோடு காத்திருந்தனர். அதன்படி படத்திற்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெயராக அமைந்திருக்கிறது. முக்கியமாக ஒரு துறையில் சாதித்த லெஜண்ட்களை கோட் என்று அழைக்கும் வழக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இந்த படம் தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது பெயரிலேயே தெரிகிறது என்கிறார்கள் ரசிகர்கள்.